ஜெபம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை ஆராதனை வேலைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் கர்த்தாவே எங்கள் வீடுகளிலே ஆங்காங்கே அடைபட்டு உம்மை துதித்து கொண்டிருந்தாலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக வேத வசனம் எங்களுடைய இருதயத்தில் பாயும்போது எங்களுடைய ஆத்மா உற்சாகப்படத்தக்கதாக, விசுவாசத்தில் பெருகத்தக்கதாக பரலோகத்தின் தேவனுங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொளி காட்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கிற வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை பகுதியை ஆசீர்வதியோ கர்த்தாவே, பாடல் பகுதியை ஆசீர்வதிப்பீராக. தேவ செய்தியை ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னோ உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பேதுரு அன்றைக்கு கர்த்தாவே சிறைச்சாலையில் இருந்தபோது குடும்பம் மையப்படுத்தினான் ஆண்டவரே. அப்பா, பத்மம் தீவில் இருக்கும்போது அன்றைக்கு கர்த்தாவே அப்பா யோவான் பத்மம் தீவில் இருக்கும்போது உம்மை ஆராதித்தது போல, அப்பா ஆவிக்குள்ளானது போல உம்முடைய பிள்ளை தனியாக வீட்டுக்குள்ளே அடைபட்டிருந்தாலும் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவிக்குள்ளாகும்படி கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் சேர்ந்து ஒரு பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். சூழ்நிலை நிமித்தம் நம் வீடுகளில் காணப்பட்டாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் ஏக உள்ளத்தோடு நம் ஆண்டவரை துதிக்க, மகிமைப்படுத்த நம்மை பலப்படுத்துவாராக. இந்த ஆராதனின் பிரசன்னமும் அதன் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, சென்ற காலம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல காத்து ஆசீர்வாதங்களை தந்து சுகபலனை கொடுத்து நடத்தினார். நம் ஆண்டவரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரை சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். Praise the Lord. Jesus. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொல்லுவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே.
அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. பாடுவோம் அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. சொல்லுவோம், பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. பாடுவோம் சேர்ந்தேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட எம் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். சேர்ந்து பாடுவோம் ஆமென். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை கூட பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் ஒருவர் மட்டும்தான் அடைக்கலம். அவருடைய புயங்கள் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதை நாம் ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. சேர்ந்து பாடி நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்முடைய மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். யாரும் கடைசி வரைக்கும் எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறதில்லை, ஆண்டவர் ஒருவரை தவிர. இந்த கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்
ஆதாரமே. Praise the Lord. கரங்களை தட்டி பாடுவோம். Hallelujah. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நாயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நாயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா
காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்களும் ஆதாரமே. கண்களை மூடி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்தும், ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். இந்த கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு நிறைவான ஆறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறவர், நிறைவான நன்மையை செய்கிறவர். ஆம் தேவ பிள்ளையே, இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்முடைய உள்ளங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உலகத்தின் சூழ்நிலை அடைக்கலம் இல்லாமற் போகலாம். உலகத்தினுடைய நன்மை பாதுகாப்பு என்று எண்ணக்கூடிய இடங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாமற் போகலாம். இந்த கர்த்தருடைய நாமத்தின் கீழே நமக்கு எப்போதும் ஒரு அடைக்கலம் உண்டு, எப்போதும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நாம் தனியாக இல்லை. ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் நோய்கள் பெருகி வந்தாலும் நம்மை இம்மட்டும் காத்த கர்த்தர், இம்மட்டும் நம்முடைய தேசத்தை காத்த கர்த்தர், இம்மட்டும் நம்முடைய ஜனங்களோடு கூட இருந்த கர்த்தர் எத்தனை நல்லவர். அவருடைய நாமத்தின் அடைக்கலம் பாதுகாப்பு எத்தனை பெரியது. கர்த்தருடைய பாதுகாப்பு எத்தனை பலனானது, எத்தனை மேன்மையானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே
மகிமை. ஹல்லேலூயா. இந்த நாமத்தின் அடைக்கலத்தில் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திலே ஜீவன் உண்டு. கர்த்தருடைய நாமத்திலே சமாதானம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திலே எல்லா நன்மையும் உண்டு. ஒன்றும் குறைவுபட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் நான் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன். நன்மை செய்கிற தேவனே, என்னை நடத்துகிற தேவனே, என்னை விசாரிக்கிற தேவனே, உம்முடைய நாமத்தின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. இந்த கர்த்தரை நாம் எந்த நேரத்தில் நம்ப முடியும் ஆண்டவரை, எந்த சூழ்நிலையில நம்ம நம்ப முடியும். ஹல்லேலூயா. நம்பின சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய்விட்டாலும் இந்த கர்த்தர் மாறாதவர். நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய கரத்தை, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Praise the Lord. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமெனப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மட்டும்தான் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மீண்டும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பினவர்களை கர்த்தர் விடுவித்தார். நம்பினவர்களை கர்த்தர் கைவிடவில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை நம்பின ஒருவனும் வெட்கப்படவில்லை. இயேசுவை நம்பின ஒருவனும் தோற்று போகவில்லை. இயேசுவை நம்பின ஒருவனும் கைவிடப்படவில்லை. கர்த்தர் எல்லாரையும் அரவணைத்தார். நம்முடைய தகுதி அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல. ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அவருடைய உண்மை நம்மை நடத்தினதே. அவருடைய உண்மை நம்மை காத்ததே. அவருடைய உண்மை நம்மை நடத்தினதே. நம்மோடு கூட இருந்ததே. அவர் நம்மை நினைத்தருளினாரே. ஹல்லேலூயா, praise the Lord. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்மைகளுக்காய் நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி, உம்முடைய நடத்துதலுக்காய் நன்றி. எங்களை நினைத்து இருக்கிறீரே, உமக்கே நன்றி அப்பா. உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒரு சிவப்பு கொடுத்து ஜெபிப்போம். தொடர்ந்துள்ள ஆராதனை பகுதிகளில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே,
நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த காணொலியின் மூலமாக ஆராதனின் பிரசன்னத்தோடு இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய நன்மை உண்டாகட்டும். உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறார்களே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர், இம்மட்டும் நடத்தினீர், இனியும் எங்களை மேன்மையாய் நடத்துவீர். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதல்லவா? அந்த ஆசீர்வாதங்களிலே எல்லாரையும் பங்குள்ளவர்களாக்கு அருளும். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 121. நாம் யாவரும் அதை சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. இந்த 121ஆம் சங்கீதம் நாம் யாவரும் விரும்பி அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு சிறு சங்கீதம். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி இந்த சங்கீதத்தை நாம் பயன்படுத்துவது உண்டு. இதில் இந்த முதல் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அதிலே பக்தன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே தேசம் பலருக்கும் வேலையில்லாத சூழ்நிலைகள், கையிலே பணமில்லாத நெருக்கடிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும்போது நாம் யாருடைய கண்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், யாருடைய கண்களை இந்த சூழ்நிலையிலே நாம் நோக்கி பார்க்க முடியும் என்று இங்கே பக்தன் நமக்கு ஒரு ஆலோசனை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து தான் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை உண்டாகிறது. நாம் கர்த்தருடைய முகத்தையே இந்த நாட்களில் அதிகமாக நோக்கி பார்க்கும்படி ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 44ஆம் சங்கீதத்திலே 23ஆம் வசனத்திலே பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே ஏன் நித்திரை பண்ணுகிறீர் என்று அங்கே பக்தன் கேட்கிறார். இயேசுவும் சீஷர்களோடு அவர் படகிலே பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது படகின் மேல் புயல் அடித்தது. அந்த சூழ்நிலையிலே சீஷர்களும் ஐயரே நித்திரை பண்ணுகிறீரே என்று அவரை நோக்கி அவர்கள் கேட்டதுண்டு. ஆனால் இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் எப்போதும் அவர் நம்மை இஸ்ரவேலை காக்கிறவர் அல்லது தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவர், தம்முடைய பிள்ளைகள் மீது தம்முடைய கண்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் சில சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும்போது கர்த்தர் மௌனமாக இருக்கிறாரே, ஆண்டவர் நித்திரை பண்ணுகிறது போல் இருக்கிறாரே, என்னுடைய காரியங்களை கர்த்தர் கவனிக்கவில்லையே என்று நாம் எண்ணுவது உண்டு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய கரங்களிலே இருக்கிறோம். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், காட் இஸ் இன் கண்ட்ரோல். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சீஷர்கள் படகிலே இயேசு படகிலே தூங்கி கொண்டிருக்கும் போது சீஷர்கள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று. பாருங்கள், ஒரு படகிலே ஒருவர் போய் கொண்டிருக்கும் போது அந்த படகிலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் அல்லது உட்கார்ந்திருக்கிறவர்கள் அவர்களுடைய
உடம்பிலே படக்கூடிய அந்த தண்ணீரை பார்க்கிலும் படுத்திருக்கிறவர்களுடைய சரீரத்தில் தான் முதலில் அதிகமான தண்ணீர் படும். ஆனால் இயேசு இங்கே படுத்திருக்கிறார். அவர் எதுவும் சொல்லவில்லை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே என்று. பாருங்கள், நமக்கு முன்னாக ஆண்டவர் நம்முடைய பாடுகளில் நமக்கு முன்பாக அவர் நடந்து செல்லுகிறார், அவர் கடந்து செல்லுகிறார். நம்முடைய பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலுக்குரிய கஷ்டங்களும் இரவுக்குரிய கஷ்டங்களும் இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்கள் நம்மை பயமுறுத்துவதாக காணப்பட்டாலும் இவைகள் நம்மை சேதப்படுத்தாது என்ற ஆண்டோடைய வசனம் நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. 7ஆம் வசனத்தை முன்வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் அனைவரும் பயந்து கொண்டு பலவிதமான பொதுவாக மக்கள் பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு சின்ன கோல்டு வந்தாலும் இன்றைக்கு மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஒருவேளை கொரோனாவின் தாக்கமோ என்று அதுக்கும் பயப்படுகிறார்கள். ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் வழக்கமாக நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் இப்போது அதற்கும் நாம் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை போல காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு மறுபடியும் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்கு என்று சொல்லும்போது அதில் அடங்காத ஒரு தீங்கும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த தீமையாக இருந்தாலும் கர்த்தர் அதற்கு நம்மை விலக்கி காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உன் ஆத்மாவை காப்பார். நம்முடைய சரீரம் மாத்திரம் காக்கப்படுவதல்ல, நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 23 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்மாவை தேற்றி. ஆங்கில வேதாமத்திலே he restores my soul என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் என் ஆத்மாவை உயிர்ப்பித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே மனுஷன் பாவம் செய்தபோது அவன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட போது அந்த ஆத்மா மரித்து போனது. அந்த மரித்து போன ஆத்மாவை நம்முடைய கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். கடைசி வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நாம் நம்முடைய வேலைகளுக்காக பல காரியங்களுக்காக நாம் வெளியே செல்வதும் வருவதும் காணப்பட்டாலும் நம்முடைய வழியிலெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பார் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்முடைய வழியிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு நம்மை கட்டளிடுவார். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென். கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தெய்வ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது. தொல்லை கவலை கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது. தொல்லை கவலை கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும்
நேசரின் கரம் தாங்கும் நண்பருச்சாரியும் உண்மையுள்ளோர் அவர் நம்புவேன் அவரை நான். அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். பஞ்சம் வந்திடேனும் அஞ்சிடேனே நான், தஞ்சமன் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மேய்ப்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். பஞ்சம் வந்திடேனும் அஞ்சிடேனே நான், தஞ்சமன் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மேய்ப்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தெய்வ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தெய்வ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ நேரம் பாடலில் பாடி மற்றும் ஜெபங்கள் ஆராதனை என்கிறதில் அந்த ஆராதனையின் அனுபவத்தோடு நம்முடைய உள்ளமும் மனதும் இணைந்திருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்தார். அந்த ஆராதனையின் பிரசன்னம் நம்முடைய உள்ளங்களை நிரப்பும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சந்தித்து கொண்டிருந்தார். இப்பொழுது நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படி சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் என்று உங்களோடு பேச போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை இப்பொழுதும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வேளையில் வந்திருக்கிறீர்கள். விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் என்கிற நம்பிக்கையோடும் ஜெபத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே உங்கள் உள்ளங்கள் இணைந்திருக்கட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு நாம் 28வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28வது சங்கீதம் 1வது வசனம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கர்த்தரை தான் நோக்கி பார்த்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவரோட மட்டும்தான் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். அது சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், வேதனை நிறைந்த தாங்க முடியாத வேதனை நிறைந்த நேரங்களாக இருக்கலாம். ஆண்டவர் கூட தூரமாய் விலகி போனது போல உணரத்தக்க, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கத்தக்க சூழ்நிலையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தாவீது கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பத்தக்கவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் புதுப்பிப்பாராக. ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தை தியானிக்கிற நேரத்தில் உங்களுடைய சார்ந்து கொள்ளுதல், நான் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன், ஒருவேளை அதில் குறைவு ஏற்பட்டிருந்தால் அதை சரிப்படுத்தும்படிக்கு இந்த நேரம் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்கிற ஜெபிக்கிற உள்ளத்தோடு வேத வசனங்களை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நம்ம வாசிக்கிற போது, நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார், ஜெபிக்கிறார்.
அந்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்து அவரை நடத்தினார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து அவருக்கு பதில் வரவில்லை. கர்த்தரிடத்திலிருந்து பதில் வர தாமதிக்க தாவீதினுடைய நம்பிக்கை தளர்ந்து போக ஆரம்பிக்கிறது. தாவீது தன்னுடைய உள்ளத்திலே அவர் சோர்ந்து போகிறார். என்னுடைய ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் கொடுக்காமல் போய்விட்டார்? ஏன் இந்த உக்கிர வேதனையிலே என்னை ஏன் தவிக்க விட்டு விட்டார் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பினதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஏன் கர்த்தர் எனக்கு பதில் அளிக்காமல் போய்விட்டார்? இங்கே சொல்லுகிறார், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஆண்டவரே, நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதையும், நீர் எனக்கு பதில் கொடுக்காமல் செவி கொடுக்காமல் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். குழியில் இறங்குகிறவர்கள் என்றால் மரணமடைந்த மனுஷனை அடக்கம் செய்கிற அந்த குழியைத்தான் இந்த இடத்திலே அர்த்தப்படுத்தப்படுகிறது. நீர் எனக்கு பதில் கொடுக்காவிட்டால் நான் என்னுடைய இந்த பிரச்சனையிலே அமிழ்ந்து போய்விடுவேன், நான் ஜீவனோடு கூட இருக்க முடியாது என்கிற அந்த கடைசி இடம் வரைக்கும் தாவீது வந்தார். இதே போல இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 143வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். அந்த வசனத்திலேயும் தாவீது தான் அந்த வசனத்திலேயும் சங்கீதத்தையும் எழுதுகிறார். அதிலே கூட அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது என்றால் அது அதனுடைய தன்மை எல்லாவற்றையும் இழந்து அது தூள் தூளாகி போகிற ஒரு நிலைமையை காட்டுகிறது. நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகிறேன் ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு செவி கொடுக்காவிட்டால் என் நிலைமை இப்படித்தான் ஆயிரும் அப்படி என்று தாவீது வேதனையோடு ஒரு அபய குரலாக இந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது உங்கள் வாழ்க்கையில் கூட நான் எவ்வளவோ ஜெபித்தேன், எவ்வளவோ கதறினேன், எவ்வளவோ அழுதேன், ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு பதில் வரவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருப்பீர்களானால் இந்த வேத வசனம் இன்றைக்கு உங்களை தேற்றும்படிக்கு வந்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும்படி வந்திருக்கிறது. நீண்ட நாளாய் உங்களுடைய வேதனை ஆறாத ஒரு ரணமாய் உங்களுடைய உள்ளம் ஒரு நொதிக்கிற கொப்பளத்தை போல யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்க தவிப்பு ஒருவருக்கும் தெரியாமல் அடக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கைவிடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். ஒருவனையும் கர்த்தர் கைவிடவில்லை. இயேசு நன்றி அறியாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்தார். அப்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி செய்வாரானால் அவருடைய பிள்ளையாகிய உனக்கு ஏன் செய்ய மாட்டார்? அவருடைய பிள்ளைகளாகிய உங்க குடும்பத்துக்கு ஏன் செய்ய மாட்டார்? நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். அவர் தேவன், அவர் ஒரு மனுஷனே அல்ல. ஆகவே இன்னும் 2 வேத வாக்கியங்களை வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். தேவன் எப்படி பதில் கொடுக்கிறவர், கைவிடுகிறவரே அல்ல, ஒரு காலம் கைவிட மாட்டார் என்கிறதற்கு திட சாட்சியான வேத வாக்கியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் ஏறி வர செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள், என்னோட வசன வேத பகுதியை வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதவசன பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. சமாரியா முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. சமாரியா தேசத்தில் அந்த பட்டணத்துக்கு சுற்றிலும் அவர்களுடைய எதிரி நாட்டு இராணுவம் சுற்றி வளைந்து இருக்கிறார்கள். பட்டணத்திலிருந்து ஒருவனும் வெளியேயும் போக முடியாது, வெளியிலிருந்து ஒருவனும் உள்ளேயும் வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அந்த பட்டணத்துக்கு ஏற்பட்டது. அந்த பட்டணத்துக்கு ராஜா இருக்கிறார், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை.
இராணுவ வீரர்கள், போதிய திறமை உள்ள இராணுவ வீரர்கள், சேவகர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் யுத்தம் பண்ணுகிறதற்கு துணிந்து முன்வர முடியவில்லை. இந்த பட்டணத்தை எப்படி பாதுகாக்கிறது என்று தெரியாமல் அதன் மக்கள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். நாளுக்கு நாள் அவர்களிடத்தில் இருந்த உணவுகள் தீர்ந்து போய் கொண்டிருந்தது. உணவு எல்லாம் தீர்ந்து 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 அவர்களுக்கு சாப்பிட உணவில்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. பஞ்சம் அந்த பட்டணத்தை கவ்வி கொண்டது. ஒருவனுக்கும் உணவில்லாத நிலைமை ஏற்பட்டது. ஒரு நாள் ராஜா அப்படியே அவர் உலாவி கொண்டிருக்கிற போது, அதற்கு மேலே உலாவுகிற போது கீழே இருந்து ஒரு குரல் ராஜாவை பார்த்து கேட்கிறது, என் ஆண்டவரே ராஜாவே, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்போ அவர் அந்த ஸ்திரீ அவள் கூப்பிட்டாள். அவளை பார்த்து, ஆண்டவர் உனக்கு இறங்காவிட்டால் நான் எதிலிருந்து எடுத்து உனக்கு இறங்குகிறதற்கு முடியும் என்று கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதை கவனிக்கிற நீங்க உதவி செய்ய வேண்டிய கரத்தை எதிர்பார்த்து கூப்பிட்ட போதும் நான் என்ன செய்ய முடியும் என்கிற சத்தம் உங்களுடைய காதுகளிலே கேட்கிறதா? இல்லாவிட்டால் உங்களுடைய உள்ளத்தை அது வேதனைப்படுத்துகிறதா? உங்களுடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார். ராஜா இப்படி சொல்லிவிட்டு உன் பிரச்சனை என்ன அப்படி என்று கேட்கிறார். கேட்டபோது அவள் சொன்ன செய்தி ராஜாவை மிகவும் அதிர்ச்சி உள்ளவனாக மாற்றினது. அவன் ஒரு பேர் அதிர்ச்சி. அவன் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில் இதுவரை கேட்டிராத ஒரு கொடிய காரியம் அவனுடைய செவிகளிலே கேட்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த செய்தி, அந்த ஸ்திரீ சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நானும் என்னுடைய அயலகத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீயும் நண்பர்களாக இருந்தோம். எங்களுக்கு ஆகாரம் எல்லாம் குறைவுபட்டு போய்விட்டது. சாப்பிட உணவே இல்லை. பட்டினியாக பல நாட்கள் இருந்தோம். அப்பொழுது ஒரு யோசனை வந்தது. நமக்கு இருக்கிற இந்த குழந்தையே நம்ம கொன்று சமைத்து சாப்பிட்டு விடலாம் என்கிற ஒரு யோசனை வந்தது. நானும் அதற்கு உடன்பட்டேன். என்னுடைய தோழியோடு சேர்ந்து என்னுடைய பிள்ளையை நாங்கள் கொன்று அதை சாப்பிட்டு விட்டோம். இப்பொழுது அவளுக்கும் ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளையை கொடு என்று நான் கேட்டேன். அவள் அதை மறைத்து ஒளித்து வைத்து விட்டாள். எவ்வளவு கொடிய ஒரு செய்தி பாருங்க. மனதை பதற வைக்கிற ஒரு செய்தி. பெற்ற தாயே பிள்ளையை கொன்று விடலாம் என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அந்த பட்டணத்திற்கு உண்டானது. தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அநேகருடைய பிரச்சனை இப்படிப்பட்ட நிலைமையில அநேகரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. நான் இனி எதற்காக வாழ வேண்டும்? என் பிள்ளையை விட்டு நான் வாழ்ந்து நான் சாக விரும்பவில்லை. ஆகவே நானும் என் பிள்ளையும் சேர்ந்து செத்து போகிறோம், எங்களுக்கு வேற யாரும் இல்லை என்று தவறான முடிவெடுத்த எத்தனையோ பேரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்திகளில் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கொடிய நேரத்தில் பிள்ளையை கொல்லுகிறதற்கு கூட அவர்கள் துணிந்து விட்ட அந்த பரிதாப நிலையின் மத்தியிலே கூட அந்த ராஜா இதை கேட்டபோது உள்ளமுடைந்து போனவனாக, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நான் கேட்டதில்லை, என்னுடைய ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் மிகுந்த துக்கம் உள்ளவனாக இருக்கிறான். தீர்க்கதரிசனிடத்தில் ஆள் அனுப்பினான். அவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி தான் இங்கே நாம் வாசித்த வேத வசனம், 7வது அதிகாரம் 1வது வசனம், 2 ராஜாக்கள் 7:1. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை பரலோகத்தின் தேவனானவர் தீர்த்தார். உங்கள் பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு வாங்க. இனி வாய்ப்பே இல்லை என்று தெரிந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற ஒரு சின்ன நம்பிக்கை அந்த தாய்க்கு இருந்திருந்தா அந்த பிள்ளையை கொல்ல அனுமதிச்சிருக்க மாட்டான். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இனி நான் வாழ வேண்டியதில்லை என்கிற சிந்தை கூட உங்களுக்கு உண்டாகலாம். நான் ஏன் வாழணும், நானும் என் பிள்ளையும் ஏன் எதற்காக யாருக்காக வாழணும் என்கிற சிந்தை கூட உங்களுக்கு உண்டாகலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உன் பிள்ளையோடு பேசுகிறார், உன் குடும்பத்தோடு பேசுகிறார். தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவார். நீ
குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக மாற போகிறது இல்லை. உன்னுடைய வாழ்க்கை மரணத்தில் முடிந்து விடுகிறது இல்லை. நீ சந்திக்கிற இந்த சூழ்நிலை ஒரு மரணத்தில் சென்று நிற்க போகிறது இல்லை. நீ ஆராதிக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை செய்வார். நீ வாழ்ந்து இருப்பாய். உனக்கு கர்த்தருடைய நன்மை உண்டாகும். நீ ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டாய். இதை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் இதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ குழியில் இறங்குகிற மரித்து போனவர்களிடத்தில் கிடத்தப்படுகிறது இல்லை. உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஆண்டவரை நம்பு. கர்த்தர் இயேசு உனக்கு நன்மை செய்வார். மௌனமாக இருக்கிறது போல தோன்றலாம், அவர் தன்னுடைய வேலைக்கு காத்திருக்கிறார். தவறாக புரிந்து கொள்ளாதே. ஆண்டவர் கேட்கவில்லையே என்று நினைக்காதே. அவர் தம்முடைய வேலைக்காக எதிர்பார்த்து உன்னுடைய பரிதாப நிலைமையை பார்த்து, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு உன் பரிதாப நிலைமையை பார்த்து அவரும் உன்னோடு சேர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டு அவர் தாம் கிரியை செய்ய வேண்டிய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீ உன் வாழ்க்கையில் நல்ல நாட்களை இழந்து போகாதே. தவறான முடிவுகள் எடுத்து விடாதே. இயேசு உன்னை நேசிக்கிறார். இரண்டாவதாக இன்னும் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் யாரையும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு மனுஷனையும் ஆண்டவர் கைவிட விரும்புகிறவரும் அல்ல. எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வேதாகமத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் பேசினார். யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரை குறித்தும் சாட்சி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சாட்சி கொடுத்தால் அது எந்த காலத்திலும் மாறவும் செய்யாது. யாராலும் அதை மாற்றவும் முடியாது. அவருடைய சாட்சி உண்மையானது. ஆண்டவர் யோபுவை பற்றி என்ன சாட்சி கொடுத்தார்? என்னுடைய தாசனாகிய யோபு அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். என்ன பெரிய சாட்சி பாருங்க. ஆண்டவர் வேதாகமத்திலே வெகு சிலரை பற்றி மட்டும்தான் சாட்சி கொடுத்தார். வெகு சிலரை பற்றி மட்டும்தான் கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அதில் ஒருவர் இந்த பாக்கியம் யோபுவுக்கு கிடைத்தது. யோபு என்ன சொல்லுகிறார்? யோபுவை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் எனக்கு பயப்படுகிறவன்ப்பா, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி, எவ்வளோ பெரிய ஒரு தெய்வீக வாழ்க்கை. அதை ஆண்டவர் அவரை குறித்து சொல்லணும்னா யோபுனுடைய அனுபவம் எவ்வளவு ஒரு திருப்திகரமாக இருந்திருக்கணும். யோபு எவ்வளவு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி இருப்பார். யோபு எவ்வளவு கர்த்தரை நேசிச்சிருப்பார். யோபு எவ்வளவு ஆண்டவரோடு கூட இருந்திருப்பார். யோபுனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அப்போ அவ்வளோ ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையை பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நாமளும் வாழ முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நாமளும் ஆண்டவரால் சாட்சி பெறுகிறதற்கு முடியும். ஆண்டவர் நம்ம பார்த்து சாட்சி கொடுக்கணும். சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று ஆண்டவர் சொல்லணும். சொல்லுவார், நிச்சயமாக சொல்லுவார். யோபுவை பார்த்து, யோபுவை குறிப்பிட்டு சாத்தானிடத்தில் சொன்ன ஆண்டவர் ஏன் நம்மளை குறித்து சொல்ல மாட்டார்? நாமும் அவருடைய பிள்ளைகள், நாமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். ஆண்டவருக்கு முன்பாய் உத்தமர்களாக இருப்போம், சன்மார்க்கர்களாக இருப்போம், தேவனுக்கு பயந்து நடப்போம், பொல்லாப்புக்கு விலகி ஜீவிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை குறித்தும் சாட்சி கொடுப்பார். யோபுனுடைய வாழ்க்கை பிசாசின் சோதனையின் உக்கிரத்திலே அகப்பட்டு கொண்ட ஒரு வாழ்க்கை. சமாரியாவில் நம்ம பார்த்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த அனுபவம், அவர்களுக்கு விரோதிகள் பெருகிவிட்டார்கள். மாம்ச பலன், மனுஷர்கள் அவர்களுக்கு எதிரிகளாக புறப்பட்டு அவர்களை அழிக்கும்படிக்கு வந்து நின்றார்கள் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய். இந்த நாட்களில் கூட ஒரு பெரிய கொள்ளை நோயினுடைய தாக்கம் நம்முடைய தேசத்தை கூட சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு நாளை நியமித்திருக்கிறார். சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த நாளை அறிவிப்பார். அன்றைக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஒருவேளை இன்றைக்கு நம்ம இடத்துல பணங்கள் இல்லாமல் இருக்கலாம். அன்றைக்கு சமாரியாவில் மிக மிக மலிவாக எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்தார். நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பொருளாதார கஷ்டத்திலேயும் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த பகுதியில் யோபுவை சாத்தான் சோதித்தான்.
சாத்தான் யோபுவை சோதித்த அந்த சூழ்நிலை மிக கொடியதான ஒரு காரியம். அவனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய சொத்து எல்லாமே அபகரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. கடைசியில் அவனுடைய மனைவி மட்டும் அவனுடைய வீட்டில் உயிரோடு இருந்தாள். அவனுடைய மனைவியும் அவனை பார்த்து, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னா பேச்சளவில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? எதுக்கு இன்னும் தோத்துறன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவரை பார்த்து ஏதாவது தூஷணமாக சொல்லும், அப்போ உம்ம உயிர் போயிடும் அப்படி என்கிற நிலைக்கு அவர்களும் தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு சாத்தான் அவங்க உள்ளத்தை கூட ஏவினான். இவ்வளவு கொடிய சூழ்நிலையிலையும் யோபு கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். யோபு கர்த்தரிடத்தில் நிதானம் உள்ளவனாக காணப்பட்டார். கடைசியில் அந்த சோதனையினுடைய முடிவிலேயும் ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாய், தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய், தேவனுடைய ஜனங்கள் மூலமாய், கண்டு அறிந்தவர்கள் மூலமாய் நல்ல சாட்சியை வெளிப்படுத்தின கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் சோதனை நாட்களின் முடிவிலேயும் ஒரு நல்ல சாட்சியை வெளிப்படுத்தணும். உன் வாழ்க்கையை குறித்து நல்லது என்று சொல்லி உன்னை பாராட்டின உன்னுடைய ஆண்டவர், உன்னுடைய தேவன், உன்னுடைய இரட்சகராகிய இயேசு நீ சந்திக்கிற சோதனையின் முடிவிலையும் உன்னை மெச்சணும், உன்னை பாராட்டணும். அதற்காகத்தான் அவர் ஆசையோடு காத்து நிற்கிறார். என் பிள்ளையை குறித்து நான் சாட்சி கொடுத்தேன், நான் சந்தோஷப்பட்டேன். இப்போது என் பிள்ளை சோதனையில் இருக்கிறான், என் பிள்ளை சோதனையில் நின்று கொண்டு இருக்கிறான். இதனுடைய முடிவில் நான் சாட்சி சொல்லணும். சாத்தானுக்கு முன்பாய் நான் இவனை குறித்து இன்னும் சாட்சி சொல்லணும், அவனுடைய நண்பர்களுக்கு முன்பாய் இன்னும் சாட்சி சொல்லணும் என்கிறதுக்காக இயேசு காத்து நின்று கொண்டிருக்கிறார். நீ மறந்து போகாதே. இந்த பிசாசனுடைய போராட்டம் ஒரு சாதாரண போராட்டம் அல்ல. பணங்கள் நஷ்டமானது, அவனுடைய சொத்து, ஆஸ்தி, சம்பத்துகள் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. நேசித்த, தேவபக்தியாய் வளர்த்த அவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வைத்து பழக்குவிக்கப்பட்ட அந்த தேவபக்தி உள்ள பிள்ளைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்படி பல நிர்பந்தமான நிலை வந்தது. கடைசியாக அந்த ஊரிலே யோபுவினால் ஆதரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மனுஷர்கள் கூட அவனை தூஷித்து தூஷணமாய் குற்றப்படுத்தினார்கள். யோபுவுக்கு ஆதரவாய் ஒரு மனுஷன் கூட இல்லை. நீங்கள் கூட எனக்கு ஆதரவாய் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு தைரியம் சொல்லக்கூட ஒருத்தர் இல்லை. எனக்கு கொடுக்க வேண்டாம், எதுவும் எனக்கு தர வேண்டாம், எனக்கு தைரியம் சொல்லுறதுக்காகிலும் யாராவது இருப்பாங்களா? யாருமே இல்லையே என்று நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் ஒருவேளை உங்கள் மாம்ச கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் உனக்கு அவர் வெளிப்பட எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டார். நீ அதைரியப்பட்டு போகாதே. சோதனை தான், தாங்க முடியாத சோதனை தான். ஒருவேளை அந்த வியாதியின் கொடுமை ரொம்ப பெரிய கொடுமை தான். எவ்வளவு நினைச்சும் என் பிரச்சனை மாறவில்லையே, எவ்வளவு ஜெபம் இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாறவில்லையே என்று நீங்கள் வேதனைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காம விட்டுட்டார், நான் மரண காலம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இந்த பிரச்சனையில் நான் மரித்து விடுவேனோ என்று நீ நினைக்கிறையா? இல்லவே இல்லை. உனக்கு இயேசு இருக்கிறார். உனக்கு இயேசு, நீ தைரியமாயிரு. அந்த ஆண்டவரிடத்தில் நீ தைரியப்படு. இதுவரைக்கும் உன்னை அழிக்கும்படி சாத்தானுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் அந்த சாத்தானுக்கு முன்பாக உன்னை நிறுத்தி உன்னை மேன்மைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வாக்கியத்தை முன்னிட்டு பரிசுத்த ஆவியினுடைய நிச்சயத்தை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறேன். உன்னுடைய பிரச்சனை, ஒருவேளை சோதனை, அந்த பிசாசுனுடைய போராட்டத்தில் நீ நிற்கலாம், விடுதலை கிடைக்காதுன்னு நினைக்கலாம். இயேசு உனக்கு நன்மை செய்வார். இயேசு உன்னை பெருமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். இயேசு உன்னை மீண்டும் உயர்த்துவார். நம்முடைய ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணுகிற தேவன். ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, மீண்டும் தூக்கி நிறுத்துகிறவர். நீ தான் ஆண்டவருக்கு சாட்சி, நாம தான் கர்த்தருக்கு சாட்சி. தேவன் இன்றைக்கும் இப்படி செய்கிறார் என்கிறதற்கு நாம தான் உயிருள்ள சாட்சிகளாக இன்னைக்கு மாறணும். அதற்காக கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார். ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். யோபு சொல்லுகிறார், ஆண்டவர் கிரியை செய்கிறார், ஆனால் எனக்கு பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னவரை ஒரு நாள் பார்த்தார். ஆண்டவர் பெருங்காற்றிலிருந்து அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். தேவ பிள்ளையே, ஒருவேளை ஏன்
உன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே, நீ சந்திக்கிற சோதனையின் மத்தியிலே இன்னும் ஒரு பெருங்காற்று உன்னை சந்திக்கிறதற்கு வரும். ஒரு பெருங்காற்று உன்னை சந்திக்கிறதற்கு வரும். அந்த பெருங்காற்று உன்னை அழிக்கிறதற்கு அல்ல, உன்னை தைரியப்படுத்தி தூக்கி நிறுத்துகிற நற்செய்தியோடு வரப்போகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் வேதனை, அழிவு, துன்பங்களை நீ சந்திச்சிருக்கலாம். நீ சந்திக்காத ஒரு பெருங்காற்று வரப்போகிறது. அது உன்னை அழிக்கிறதற்கு அல்ல, கர்த்தரை சுமந்து கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, காற்றின் செட்டைகளை கொண்டு அவர் பறந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. காற்றின் செட்டைகளோடு உன்னை சந்திக்கிறதற்கு நீ நம்பி இருக்கிற கர்த்தர் உன்னை சந்திக்கிறதற்கு உன் வாழ்க்கையிலே குறுக்கிட போகிறார், உன் வாழ்க்கையில வரப்போகிறார். அவர் காற்று செட்டைகளோடு தீவிரித்து வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனையின் கொடிய புண்கள் ஆறாததா இருக்கிறதே, அதைவிட தீவிரமாக கர்த்தர் உன்னை சந்திக்கிறதற்கு ஒரு நற்செய்தியோடு வந்து கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். யோபு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? இரண்டத்தனையாய். ஆம் தேவ பிள்ளையே, உன்னுடைய கஷ்டத்தின் நாட்களிலே, உன்னுடைய துன்பத்தின் நாட்களிலே நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார், ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒன்று கொடுத்தோம்னா, ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க வாங்கினவங்க இல்லாவிட்டால் நம்ம கொடுத்தவங்க கொஞ்ச நாள் கழித்து 50,000 ரூபாவாக கொடுப்பாங்க. ஒருவேளை அது பிரச்சனையாய் ஒரு விசாரணைக்கெல்லாம் வந்துச்சுது அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்லும்? அந்த 50,000 ரூபாவை வட்டியோடு கொடு என்று சொல்லும். நம்முடைய ஆண்டவரை பாருங்க, நாம் இழந்ததை அப்படியும் கொடுக்குறவரல்ல, வட்டி சேர்த்து கொடுக்குறவரல்ல, அப்படியே டபுளாக கொடுக்குறவர். சோதனை நாட்களில், உன்னுடைய துன்பத்தின் நாட்களில் சாத்தானால் சோதிக்கப்பட்டப்போ நீ எதையெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அதை இரண்டத்தனையாய் உனக்கு கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது இழந்ததை எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான், ஒன்று கூட குறைந்து போகவில்லை. தாவீதுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்தவர் உனக்கும் எனக்கும், இன்னைக்கு இந்த சோதனையில் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாகிய உனக்கு நீ இழந்ததை டபுள் போர்ஷனாக உனக்கு கொடுக்கிறதற்காக தேவனாகிய கர்த்தர் அந்த செய்தியை உனக்கு அறிவிக்கிறதற்காக காற்றின் செட்டைகளோடு உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி உன் குடும்பத்தை பார்த்து தீவிரித்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் நீ பொறுத்துக்கோ, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவார், உன்னை சந்திப்பார், உன் வாழ்க்கை மாறும், உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். யாரெல்லாம் தூஷித்தாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் உன்னை அற்பமாக பேசினாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க. உன்னை கர்த்தர் மீண்டும் தூக்கி நிறுத்துவார். உன்னை சோதித்த சாத்தான் வெட்கப்பட்டு போக போகிறான். நீ வெட்கப்பட போகிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. சாத்தான் தான் வெட்கத்துக்குரியவன். நீங்க தான் அவனை வெட்கப்படுத்த போறீங்க. கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். கடைசியாக இன்னும் ஒரு வேத வசனத்தை கூட வாசித்து நான் உங்களுக்கு ஜெபத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியம், நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு செவி கொடும். இதுதான் ஜெபம். நான் இந்த நிலைமையில் நான் மரித்து போய்விடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு செவி கொடும். ஒரு அபய குரலின் ஜெபந்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்கிறது. முதலாவதாக, ஒரு பட்டணத்தை சூழ்ந்து கொண்ட கொடிய பஞ்சம் குடும்பத்தை அழித்து விட்டது. குடும்பத்தை, அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து அநேகரை கொன்று குவித்தது, அநேக வேதனைக்குள்ளே கொண்டு வந்தது. கர்த்தர் அழிந்து விடுவோம் என்கிற இடத்திலே அவர்களுக்கு நன்மை செய்தார். ஆச்சரியமான காரியத்தை செய்தார். நம்ப முடியாத காரியத்தை செய்வார். உனக்கும் செய்வார் தேவனுடைய பிள்ளையே. இரண்டாவது காரியம், நம்ம யோபுனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். யோபுனுடைய வாழ்க்கையிலையும் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதுதான், வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்கிற நிலைக்கு யோபு வந்து விட்டார். யோபுனுடைய வாழ்க்கை கொண்டு விடப்பட்டது. ஆண்டவர் அவனை விட்டு விடவே இல்லை. நீயும் நான் ஏன் வாழ்கிறேன்னு நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தர் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார்.
உனக்குரிய பதிலோடு காற்றின் செட்டைகளிலே நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். நீ எதிர்பாராத நேரத்தில், உன் சிநேகிதர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர் உனக்கு முன்பாக வந்து நின்று காற்றில் பெருங்காற்றிலிருந்து உனக்கு உத்தரவு கொடுக்க போகிறார். பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தைரியமா நில்லு. கர்த்தர் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கல. உன்னுடைய நிலைமையை பார்த்து அவர் புறப்பட்டு விட்டார். நீ இனி தைரியம் கொண்டு நிற்கலாம். அவர் புறப்பட்டு விட்டார். பவுல், இந்த பவுலுடைய காரியத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரோமாபுரிக்கு பயணம் செய்கிறார், கொண்டு போகப்படுகிறார். பவுல் ஆண்டவருடைய ஆலோசனையின்படியும் தேவ ஆவியின் நடத்துதலின்படியும் சொல்லுகிறார், இந்த பிரயாணம் நம்ம வேண்டாம், இங்கே நின்றுடலாம் அப்படின்னு சொல்லுகிறார். நமக்கெல்லாம் சேதம் உண்டாக போகிறது, மோசம் உண்டாக போகிறது என்று சொன்னார். ஆனால் 100க்கு அதிபதி கப்பல் தலைவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டார். அவங்க சொன்னாங்க, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், போயிடும், நல்ல டைம், இப்போ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மனுஷ வார்த்தைகளை 100க்கு அதிபதி நம்பினான். அவங்க கொஞ்சம் புறப்பட்டாங்க. தென்றல் மெதுவாய் அடித்தது. கப்பல் பிரயாணத்துக்கு இதமான சாதகமான நிலை இருந்தது. கப்பல் கொஞ்சம் தூரம் போய் கடலின் ஆழத்தில் போனபோது காலநிலை மாறினது, சூழ்நிலை மாறினது. மிகப்பெரிய கடல் காற்று, யூரோகிலிதோன் என்கிற மிகப்பெரிய கடல் காற்று கப்பலின் மேல் மோதினது. அவர்களுடைய திசை இந்த பெரிய காற்றினால் திருப்பி விடப்பட்டது. எங்கே போகிறோன்னு தெரியாமல் நாள் கணக்கா 2 வாரங்களுக்கு மேலாக பகலா இரவா என்று தெரியாமல், எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல், சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ காண முடியாமல், எந்த ஒரு தீவையோ கரையையோ கண்டுபிடிக்க முடியாமல் கடலிலே அலைவுபட்டு எல்லா பொருளையும் இழந்து கடலிலே தூக்கி வீசிவிட்டு மிக நிர்பந்தமான நிலையிலே அந்த கப்பலில் பிரயாணிகள் இருக்கிறாங்க. பாருங்க, தரிசனம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய மனுஷனும் அதில் தான் இருக்கிறான். ஒருவேளை அவருடைய தெய்வீக ஆலோசனை கேட்டிருந்தா இந்த பிரச்சனையில் அகப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து விட்டது. குற்ற உணர்வு 100க்கு அதிபதிக்கு உண்டாகலாம். கப்பல் தலைவனுக்கு நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேனே என்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஒருவேளை இந்த மனுஷன் சொன்னதை நான் கேட்டிருந்திருக்கலாமே, முட்டாள்தனமாக முடிவு பண்ணிட்டேனே என்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்டாகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை இங்கே நான் உங்களுடைய சிந்தையில் பதிய வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறார். என்ன காரியம் அப்படின்னா, தேவனுடைய ஆலோசனையை மீறி மனுஷீக ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் கப்பல் சேதமும் உண்டாகும், மிகப்பெரிய சோதனையில் அகப்பட வேண்டியிருக்கும், கப்பல் உடைந்து போய்விடும். நீ யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாய்? இன்னைக்கு என்னுடைய இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது என்று சொல்லுவாய். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து திரும்பு, ஆண்டவரே நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லு. உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு கரை சேரும்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார். நீ அழிக்கப்பட மாட்டாய். அதே நேரத்தில் இதை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ மாம்சத்தின் ஆலோசனையை கேட்டு தவறான முடிவு எடுப்பாய். ஆனால் உன்னோடு சேர்த்து, உன்னோடு இருக்கிறவர்களோடு சேர்த்து நீ செல்லக்கூடிய இந்த கப்பலும் மிகப்பெரிய சேதத்தில் அகப்பட்டு விடும். அதை காப்பாற்ற ஒருவனாலும் முடியாது, திறமையினால முடியாமல் போய்விடும். கர்த்தருனை எச்சரிக்கிறார். ஆகவே கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. தேவன் உன்னை நடத்துகிறவர். இந்த கொடிய சூழ்நிலையில் அவர்களுடைய கப்பல் காற்றில் அகப்பட்டது. கரை சேர வழியில் சூரியனை காண முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பவுல் மீண்டும் கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு இறங்கும். எவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இவர்கள் கீழ்ப்படியவில்லை என்கிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் என்ன செய்ய முடியும்? நீர் எனக்கு ஒப்புவித்த உத்தரவாதம் இருக்கிறதே, நீர் எனக்கு கொடுத்த ஊழியம் இருக்கிறதே, நீர் என்னை ஏற்படுத்தின ஒரு காரியம் இருக்கிறதே, அது நிறைவேற வேண்டுமே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று கர்த்தருடைய பாதத்தில் அழுது ஜெபித்த போது, அநேக நாட்களாய் சாப்பிடாமல் இருந்த நிலையில் கர்த்தரை பார்த்து கூப்பிட்டார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பக்கத்தில் வந்து, பவுலே நீ பயப்படாதே. பாருங்க அந்த வசனத்தில், அந்த 23வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவனும் ஆகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே. தேவ பிள்ளையே, நீ சொன்ன ஆலோசனையை கேட்காம ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டிருக்கலாம். மீண்டும் கர்த்தர் உன்னை சந்திக்க வல்லமையுள்ளவர்.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தப்பிக்க மாட்டோம், முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்ச இடத்துல தேவன் ஆரம்பத்தை மீண்டும் கொடுத்தார். தொடர்ந்து செல்லும்படிக்கு கர்த்தர் வழி உண்டாக்கினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கும் கர்த்தர் வழி உண்டாக்குகிறவர். உன்னை கைவிடுகிறவர் இல்லை. உன்னை அப்படியே கேட்கல இல்லை, பொய்யிரு, செத்துரு, அழிஞ்சிரு அப்படின்னு மனுஷனை போல உன்னை பார்த்து சொல்லுகிறவர் அல்ல உன்னுடைய ஆண்டவர். உனக்காக பரிதாபப்படுகிறவர், உனக்காக மனம் உருகுகிறவர், மனது இறங்குகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நீ பின்பற்றுகிறாய். நான் பதில் கொடுக்கிற கர்த்தரைத்தான் நீ பின்பற்றுகிறாய். மரணம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போதிலும் அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். தேவப்பிள்ளையே, உன்னை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புவி. நான் மரண நித்திரை அடையக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே மரண குழியில் நான் இறங்கி விடக்கூடாது, எனக்கு பதில் கொடும் என்று கர்த்தரை பார்த்து கேளு. ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு பதில் வரும். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்புள்ள இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பதில் கொடுக்கிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே, குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு நீர் பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி, மரண தூளில் கிடத்தப்படாதபடிக்கு பதில் கொடுத்து தூக்கி நிறுத்துகிறவர் அல்லவா. சமாரியா பட்டணத்துக்கு உதவி செய்தீரே, யோபுவின் குடும்பத்துக்கு உதவி செய்தீரே, பவுலனுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்தீரே. எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே, உதவி செய்ய வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும், மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. அப்படியே கேட்ட செய்திகளை நாம் நம்முடைய சிந்தனை கொண்டு வந்து, ஆண்டவரே, பஞ்சத்திலே இந்த சமாரியா பட்டணத்தை உயிரோடு காத்தீரே, அற்புதம் செய்தீரே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எங்கும் லாக்டவுன், வேலையிலே பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், பணப்பற்றாக்குறைகள், இந்த சூழ்நிலையிலும் என்னை உயிரோடு காக்கும்படியாக தம்முடைய தூதலை எங்களுக்கு அனுப்புகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டோடைய பொன்முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பலவிதமான இழப்பு யோபுடைய வாழ்க்கையில் வந்தது. இந்த இழப்பின் மத்தியிலேயும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று கொடுத்த பொருளை நேசிக்காதபடி பொருளை கொடுத்த தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொண்ட பாடினாலே யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னலமே கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தரை நீ உறுதியாய் பற்றி கொள்ளுவாயானால் தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பின்னலமே அதிகமாய் ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கிறதை நீ உணர்வாய். பெரிய கொடுங்காற்று வீசின போது கப்பல் நொறுங்கத்தக்கதாக, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையாகிய கப்பல் நொறுங்கத்தக்கதாக சோதனையாகிய பெருங்காற்று, வியாதியாகிய பெருங்காற்று, பஞ்சமாகிய பெருங்காற்று, கொடுங்காற்று, யுக்குலியோனதான கொடுங்காற்று வீசலாம். அதன் மத்தியிலே பவுலுக்கு தேவனுடைய பிள்ளை பவுல் இருக்கிறபடினாலே, அது மட்டும் பவுலை ரட்சித்த இயேசு பவுலோடு கூட இருக்கிறபடினாலே கப்பற் சேதமே இல்லாமல் பிராண சேதம் ஏற்படாது, உங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாதபடி காக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே
கேட்ட வசனங்களை தியானித்து ஆண்டவரே பஞ்சகாலத்தில் எங்களை உயிரோடு காக்கும்படி எங்களுக்காக தூதர்களை அனுப்புகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கத்தக்கதாக யோபுடைய வாழ்க்கையில யோபு உம்மை உறுதியாய் பற்றி கொண்டது போல இயேசுவே நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். பலவிதமான கொடுங்காற்று அனுப்பினாலும் வாழ்க்கையை சிதறடிக்கும்படியாக, வாழ்க்கையை தொலைத்து விடும்படியாக, ஒருவேளை பொறாமையினாலோ எரிச்சலினாலோ தீய வல்லமையினாலோ பிசாசின் போராட்டத்தினாலோ எந்த கொடுங்காற்றுகள் வாழ்க்கையில் அடித்தாலும் கர்த்தரின் மத்தியில் இருக்கிறார். கர்த்தரிலே ஜெயத்தை கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிப்போம். மகத்துவமுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்தபடியினால ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆங்காங்கே கர்த்தாவே தனித்தனியாக இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தாவே அன்றைக்கு பூட்டப்பட்ட வீட்டுக்குள் பிரவேசித்த இயேசு எங்களுடைய பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறது மாத்திரமல்லாதபடி பஞ்சத்தில் எங்களை உயிரோடு காக்கும்படியாக, பஞ்சத்தில் எங்களை மேன்மையாய் உயர்த்தும்படியாக எங்களோடு மிடலூகாராதியாலாதியா அதரிசமான கரம் இருக்கிறபடினால உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பல இழப்பின் மத்தியிலேயும் யோபோடு கூட இந்த கர்த்தர், யோபுக்கு தண்ணீர் சொன்ன வாக்கை நிறைவேற்றின கர்த்தர், நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் எங்கள் பிரிய இயேசுவை காண்போம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோமையா. வெட்கத்தை உண்டு பண்ணும்படியாக சத்துரு விதைக்கிற எல்லா விதைகளையும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் முறியடித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில பிரயாணம் பண்ணின கப்பல் நொறுங்கி போயிட்டு ஆண்டவரே கப்பற் சேதம் இல்லாமல் பிரயாண சேதம் ஏற்படாது என்று சொன்ன வாக்கின்படியாக அநேக விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே, தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சிற்சில தகத்தாவே பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டாலும் கர்த்தாவே பிராணனுக்கு சேதம் இல்லாதபடி காத்து கொண்டு வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாவற்றையும் திருப்பி இரட்டிப்பாய் கொடுக்கும்படி உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமா இருக்கிறபடினால உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், மென்மையாய் உயர்த்தப்படட்டும். ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும். குடும்பத்தில் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கனமகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக வீட்டிலிருந்து காணொளி காட்சியின் மூலமாக இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமேன்.